அடேங்கப்பா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழக முதல்வர் இப்ப ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய உத்தரவுல கையெழுத்து போட்டிருக்கிறாரு. அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற செய்திகள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, டாஸ்மாக் கடைகள் 717 டாஸ்மாக் கடைகளை மூட சொல்லி உத்தரவுல கையெழுத்து போட்டிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் மொத்தம் 4765 மதுக்கடைகள் இருக்கிறது. அதுல கோயில்கள், கல்லூரிகள், பள்ளிகள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள கடைகளை மூட சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாரு. அந்த அடிப்படையில கோயில்களுக்கு அருகில் உள்ள 276 கடைகளும், பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் உள்ள 186 மதுக்கடைகளும், அடுத்ததாக பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 255 கடைகள், அதாவது 717 கடைகளை மூட சொல்லி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இன்னும் 2 வாரங்களில் நிச்சயமாக மூட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். விரைவில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்புகிறோம். தமிழக மக்களுக்கு இந்த தகவல், இந்த செய்தி பேரின்பமாக, பேரதிர்ச்சியாக இருக்கிறது. அதுவும் மதுப்பிரியர்களுக்கு இது பெரிய அடியாகவும் பேர் அதிர்ச்சியாகவும் இருக்கும். ஏனென்றால் டாஸ்மாக் கடைகள் குறைப்பு என்பது அவ்வளவு எளிதாக, சென்ற ஆட்சிகளில் கூட அவ்வளவு எளிதாக செய்ய முடியாத ஒரு தகவலை பதவியேற்ற 48 மணி நேரத்திற்குள்ளாக நம்ம முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் செய்து முடித்திருப்பது உண்மையிலுமே வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் அவரை நம்பி ஓட்டு போட்ட, வாக்களித்த பெண்களுக்கு இது சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கிறது. நிச்சயமாக நமது தளபதி விஜய் அவர்களின் ஆட்சியில் நமது தமிழகம் போதையில்லா தமிழகமாக மாறும் என்ற ஒரு நம்பிக்கை தற்போது பிறந்துள்ளது. அடுத்ததாக டாஸ்மாக் கடைகளின் திறக்கப்படும் நேரங்கள் மாற்றி அமைக்கப்படும், குறைக்கப்படும் என்றெல்லாம் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. அது எந்த அளவிற்கு உண்மை, அதில் எவ்வளவு சாத்தியம் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் போக போக அதை பற்றிய அறிவிப்புகளும் விரைவில் வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயம் நமது தமிழகம் போதையில்லா தமிழகமாக மாறுமா என்ற சந்தேகம் இருந்து கொண்டிருந்தது மக்களிடையே. ஆனால் இந்த ஒரு கையெழுத்து, முதல்வர் போட்ட இந்த ஒரு கையெழுத்து தான் மக்களை நம்பிக்கையின் விளிம்பிற்கு அழைத்து சென்றிருக்கிறது என்று சொல்லலாம். நிச்சயமாக இது சாதாரண கையெழுத்து இல்லை. வருங்காலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நமது தமிழகத்தில் இருக்கும் மாணவர்கள், இளைஞர்கள் அனைவரின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கும் இந்த போதையை ஒழிப்பதற்கான ஒரு பிள்ளையார் சுழி என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் நமது தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ராயல் சல்யூட் தான் கொடுக்கணும். கண்டிப்பாக நமது தமிழகம் போதையில்லா தமிழகமாக விரைவில் மாறும் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் காத்திருப்போம். இந்த செய்தியோடு இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். விரைவில் அடுத்த ஒரு சந்தோஷமான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.